ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உமா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில தலைவர்கள் சொல்கிறதோட அவங்க சில மனிதர்கள் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா இப்போ தளபதி விஜய் வந்துட்டு கட்சியில் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நிறைய விஷயம் பேசினாரு, நிறைய பண்ணாரு, திருக்குறள் சொன்னார், டான்ஸ் ஆடினாரு, எல்லாமே பண்ணாரு. சரிங்களா? இதுல தீய சக்தி பத்தியும் பேசுறாரு. பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சில ஊழல்வாதிகள் பத்தியும் பேசினாரு. இதுவும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இது நாட்டில் நடக்கிறதான் அவர் பேசினார். பேசுறதுல தப்பு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இருந்தாலும் சில பேருக்கு எரியும்ல, எப்படி நம்ம பேசுறதுனால அவங்க உண்மையெல்லாம் நம்ம வெளியே சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்லும் போது சில பேருக்கு பத்திக்கதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பத்திக்கிறதுல சில பேர் கதர்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தர் சொன்னாரு, துவக்க விழால போயிட்டு யாருன்னா டான்ஸ் ஆடுவாங்களா? அவருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை. அதனாலதான் டான்ஸ் எல்லாம் ஆடி சந்தோஷமா இருக்காரு. நீ எல்லாம் எங்களை பத்தி பேசுறியா? ஊழல்வாதிகள் கூடயே ஊழல்வாதிய வச்சுக்கிட்டு நீ பேசுறியா? ஆமா, உங்க கூட இருக்கும் போது அவங்க ஊழல்வாதியா இருந்திருப்பாங்க. ஆனா எங்க தலைவரோட வந்து சேரும் போது அவங்க உண்மையால தூய்மை சக்தியா தான் வந்து சேர்ந்துருப்பாங்க. நாங்க இதுல பெருமையா தான் நினைச்சுக்கோம். சரிங்களா? இது வந்து இத்தனை நாள் வரைக்கும் உங்க கட்சியில இருக்க வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா அவங்க ஊழல்வாதின்னு? ஏன் எடுத்து வெளியே போட வேண்டாம்? ஏன் இத்தனை நாள் வச்சிருந்தீங்க? ஏன்னா நம்ம பண்ண ஊழல் எல்லாம் போனா வெளியே சொல்லிட போறாரு சொல்லிதான் வந்து இத்தனை நாள் கூட வச்சிருந்தீங்க. அவரை பத்தி பேசுறது மூலம் உங்களுக்கு தகுதி இருக்கா? நன்றினா என்ன சொல்றதுக்கு கம்பல்சரி அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு. அம்மாவை நெஞ்சிலையும் எழுத்தாவை நெஞ்சிலையும் வச்சுக்கின்னு இத்தனை நாள் வரைக்குமே உண்மையும் அக்கறையுமா இருந்த நாள் மட்டும்தான் உங்க கட்சியை விட்டு வெளியே வராமலே வந்தவங்களை ஆதரிக்கிற பழக்கம் தான் தாவேக்காக்கு. அவர் நல்ல சிறந்த மனிதரும் கூட. அவர் பேச்சிலேயே தெரியுது. ஊழல்வாதி எல்லாருமே சில டைம்ல சில இடத்துல தோக்கதான் செய்வாங்க. சில இடத்துல வந்துட்டு அது கடந்து போய் அதை வந்து மறந்துட்டு புதிய மனிதரா வாழ்கிறவங்களை வந்து யாரும் இது சொல்லக்கூடாது. சரிங்களா? ஒருத்தர் வந்து சொல்றாரு, டான்ஸ் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறதுனால